Dear students, in the video la nama 10th standard maths la first chapter paaka porom relations and functions. நம்ம ஏற்கனவே relations பத்தி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். சோ அதை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அந்த லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம functions பத்தி பார்க்க போறோம். Types of functions பார்க்க போறோம். First பாத்தீங்கன்னா linear function. Linear functionல நம்ம எப்படி எடுப்போம்னா f of x is equal to mx plus c அப்படினு எடுப்போம். இதல நம்ம கிராஃப் வரைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு straight line தான் நமக்கு கிடைக்கும். Quadratic function பாத்தீங்கன்னா f of x equal to ax square plus bx plus c. சோ இதல டிகிரி பாத்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த மாதிரி டிகிரி 2 இருந்ததுனா quadratic function சொல்லுவோம். So next one பாத்தீங்கன்னா cubic function. Cubic functionல பாருங்க டிகிரில என்ன இருக்கும்னா 3 இருக்கும். டிகிரில 3 இருந்ததுனா that is called the cubic function. And the next one is reciprocal function. Reciprocal நாலே நமக்கு தெரியும் தலைகீழி. So f of x என்னவா இருக்கு பாருங்க 1 divided by x. So this is called the reciprocal function. Last one பாத்தீங்கன்னா அதுல constant function. Constant functionனா f of x வந்து வெறும் c ஆ மட்டும் தான் நமக்கு இருக்கும். So இத தவிர இந்த வீடியோல நம்ம நிறைய type of function பார்க்க போறோம். 1 to 1 on to function into function இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு நான் எம்டி செட் எடுத்திருக்கேன். ஏன் நான் எம்டி செட் அப்படின்னா உள்ள நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த செட்டு பாருங்கள் எம்ப்ளாயீஸ். ஸோ E1 E2லேருந்து E5 வரைக்கும் எடுத்திருக்கேன். அவங்களோட சேலரி இதில் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு ரெண்டு செட்டும் பாருங்கள் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். E1 வந்து 10,000 கூட. ஸோ இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சச் ரிலேஷன்ஸ் ஆர் கால்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் கூட சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் மிஷின் நம்ம எடுத்திருக்கோம். அந்த மிஷினில் நம்ம இன்புட் போடுறச்சே அது ஃபங்க்ஷன் மிஷினில் வேலை செஞ்சு நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். x+3 அப்படின்னு எடுத்திருக்கேன். நமக்கு தெரியும் y is equal to f of x நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனில். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 2 நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷனில் 1 நம்ம கொடுக்குறச்சே நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 4. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவுட்புட் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 2 கொடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர்னா 5. ஸோ நம்ம இன்புட் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் 1,2. இதில் அவுட்புட் என்னெல்லாம் நமக்கு வருது பாருங்கள் 4,5. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்து we will get the output. ஸோ இது எதில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் மிஷினில். ஸோ திஸ் இஸ் கால்டு த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸை வந்து இப்போ நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு ஒரு செட் எடுத்துருக்கிறேன், ஒய் அப்படின்னு ஒரு செட் எடுத்துருக்கிறேன். எக்ஸுங்கிற செட்டில் ஏபிசிங்கிற எலமெண்ட் இருக்குது, ஒய்ங்கிற செட்டில் பிக்யூஆர் இருக்குது. பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா ஏலேருந்து பி, பியிலேருந்து கியூ, சியிலேருந்து ஆர். இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா ஈச் இன்புட் corresponds to a single output. So this is called a function. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இங்கே கரெக்டாக ஒவ்வொரு அவுட்புட் இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸுங்கிற செட்டில் ஏபின்னு 2 எலமெண்ட் இருக்குது, ஒய்ங்கிற செட்டில் XYZ இருக்குது. இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக அப்படின்னா இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள், பிங்கிற இன்புட்டில் இருந்து அவுட்புட் எத்தனை அசோசியேட் ஆகிருக்குன்னா 2 அசோசியேட் ஆகிருக்கு. இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். பட் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேஷன் சொல்லுவோம், ஆனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கிறோம், பி அப்படின்னு ஒரு செட் எடுத்திருக்கிறோம். செட்டு வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் நம்ம வந்து டினோட் பண்ணணும். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஏபிசிடி. இந்த செட்டில் 1 2 3 4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத டொமைன். அதை ஃபாலோ பண்ணி இருக்கிற செட்டை என்ன சொல்லுவோம்னா கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமைன். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏங்கிற செட்டில் இருக்கிறத என்ன சொல்லுவோம்னா ப்ரீ இமேஜ். இங்கே என்ன சொல்லுவோம்னா இமேஜ். திஸ் ஒன் இஸ் கால்ட் ப்ரீ இமேஜ். இந்த பிங்கிற செட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ரொம்ப ஈஸியான 2 மார்க்ஸ் சம் இது. டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். ஆஸ் யூஷுவல் நமக்கு கிராஃப் தெரியும். ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கோங்க. வெர்டிக்கல் லைனில் ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருந்ததுன்னா ஃபங்க்ஷன், இல்லைனா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பாயிண்ட்ல டச் ஆயிருக்குது இல்லையா? ஸோ என்ன எழுதணும்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட். ஸோ அடுத்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கேல் மார்க் பண்ணியிருக்கிறோம், ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன். எப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனில் ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as it meets the vertical line at only 1 point. சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. 1 to 1, many to 1, on to function, into function. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1 to 1 ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட் எடுத்திருக்கோம். ஏங்கிற செட் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டொமைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து வர்ற செட்டை வந்து நம்ம வந்து கோ டொமைன் எடுத்துக்குவோம். இப்போ பிங்கிற செட் வந்து கோ டொமைன். இப்போ 1 to 1 அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா distinct elements of A have distinct elements of B. ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பிங்கிற செட்டில் ஒரு தனித்துவமான ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்னா 1 and 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனி டு 1 ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம ஏங்கிற செட் எடுத்திருக்கோம், பிங்கிற செட் எடுத்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 or more elements of A have same image in B. ஸோ இங்கே பாருங்க ஏங்கிற செட்டில் உள்ள அந்த 2 எலமெண்ட்டுக்கு ஒரே கோடொமைன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன ஃபங்க்ஷன்னா மெனி டு 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கிறேன், பின்னு ஒரு செட் எடுத்திருக்கிறேன். இந்த எஃப்னு போடுறது வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி எலமெண்ட் இன் பி has a pre-image in A. யூஸ்வலாக நம்ம ஏ செட்டில் இருந்து வியூ பார்ப்போம்ல, இதில் வந்து நம்ம பியில இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பாருங்க இதில் எவ்ரி எலமெண்ட் இன் பி has a pre-image in A அப்படி இருந்ததுன்னா this is called the on to function. நெக்ஸ்ட் பாருங்க இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அதுதான் ஏங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கோம் பாருங்க, செட் எடுத்திருக்கிறேன். பிங்கிற செட்லையும் நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இன் பி which is not the image of any element of A. இங்க பாருங்க இங்க ஈங்கிறது இருக்குது பாருங்க எலமெண்ட் பியில். இதுக்கு இங்கே நமக்கு எந்த விதமான ப்ரீ இமேஜும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செட் என்ன சொல்லுவோம்னா இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோடொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்காவது நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம்னா இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 1.6 வந்து இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். let x is equal to செட்டு கொடுத்துருக்காங்க 1 2 3 4, yன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 2 4 6 8 10. ஸோ ரிலேஷன் நமக்கு இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் ஷோ தட் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன், ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. முதல்ல இது ஃபங்க்ஷன் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸுங்கிற செட்டு, நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிற செட்டு. எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4, ஒயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 4 6 8 10. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ரிலேஷன் பாருங்கள் 1 2. ஸோ 1ல் இருந்து 2 நேர ஸ்ட்ரெயிட்டாக ஆரோ போடணும். 2 4, 3 6 அண்ட் 4 8. எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒயில் கரெக்டாக ஒவ்வொரு இமேஜ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டொமைன் அப்படின்னா நம்ம முதல்ல கொடுத்துருக்கிற செட்டு தான் வந்து டொமைனுக்கு எழுதணும். அடுத்தது கோ டொமைன்ங்கிறது வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் 2 4 6 8 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸில் வந்து எதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கோ டொமைனில் இருக்கக்கூடியது மட்டும் தான் நம்ம வந்து ரேஞ்சுக்கு எழுதுவோம். ஸோ ரேஞ்ச் என்னது அப்படின்னா 2 4 6 8. டொமைன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது, கோ டொமைன் செகண்ட் இருக்கிறது. ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கோ டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்லையே அதை மட்டும் எழுதணும். எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். சிம்பிளான சம் தான். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x - 1, g ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு x + 1/2. ஷோ தட்
fog is equal to gaf is equal to x. Show that நம்ம புதுசா ஆன்சர் கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்களே ஆன்சர் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். fog gaf கண்டுபிடிச்சுன்னா அது xன்னு வரணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ முதல்ல fog எழுதியிருக்கேன், அடுத்தது gaf. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் f ஆஃப் இந்த o ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா g of x எழுதுறோம். ஸோ f ஆஃப் g of xக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x plus 1/2. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. f இதை முதல்ல இந்த o எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம். ஸோ அடுத்து g of x எழுதுகிறோம். இப்போ நம்ம சம்மில் இங்கே பார்த்தீங்கன்னா f of x என்ன இருக்குன்னு பாருங்கள், 2x minus 1. ஸோ இந்த f of xயில் இந்த xக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம போடணும். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x plus 1/2 minus 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை டிவைடில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ மீதி என்ன இருக்குன்னா x plus 1 minus 1. நமக்கு we know that plus 1 in minus 1 we will get 0. ஸோ the remainder என்ன மட்டும் இங்கே நமக்கு மீதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x மட்டும் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல fog வந்து கால்குலேட் பண்ணியாச்சு x. ஸோ இப்போ பாருங்கள் gaf. இதுலேயும் ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படியே போட்டுடுங்க. இந்த o நம்ம எடுக்கிறதுக்காக ப்ராக்கெட் போடுறோம். ஸோ f of x போட்டுக்கிறோம். ஸோ g இன்ட்டு f of x என்ன வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2x minus 1. ஸோ இப்போ நமக்கு g of x இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், g of x. இங்கே g of xல x எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணணும். minus 1 plus 1 is divided by 2. minus 1 plus 1 we know that 0. ஸோ மீதி என்ன இருக்குன்னா 2x by 2. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடில் இருக்கிற 2 and 2 வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம் அப்படியே நமக்கு வந்துருச்சு பாருங்கள், ஃபாகு காஃபு எக்ஸு. ஸோ அதை லாஸ்ட் ஒரு தடவை இதை நம்ம எழுதிடுறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க் சம். எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற செகண்ட் சம் பாருங்க, இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே வேல்யூ கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. பட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், fog is equal to gaf அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாருங்கள் f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல அந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க, 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல fog கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு f போட்டுக்கிறோம், இந்த ஓக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டு g of x. ஸோ நெக்ஸ்ட்டு f போட்டு g of x என்ன இருக்குன்னு பார்க்குறோம், 6x minus k இருக்குது. ஸோ இப்போ f of x பாருங்கள், f of xன்னு இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். f of xல x வர்ற இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை எழுதுங்க, +2. ஸோ இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால this one is the common for both these 2 numbers. ஸோ 3 6 are 18x minus 3k plus 2. ஸோ இது அப்படியே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது ஒரு ஈக்குவேஷனாக அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் காஃப் பண்ணலாம். காஃபில் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஓவர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை இங்கே எழுதிக்கோங்க, 3x plus 2. ஸோ இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா 6x minus k. எக்ஸு வர்ற இடத்துல இந்த வேல்யூ எழுதிக்கோங்க, minus k. So 6 is the common number. So 3 6 are 18x plus 12 minus k. So நமக்கு condition questionலே இருக்கு பாருங்க, fog is equal to gaf. So இந்த வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம், minus 3k plus 2 is equal to 18x plus 12 minus k. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18x இந்த பக்கம் வருது அப்படின்னா மைனஸ்க்கு வரும். ஸோ அப்போ ப்ளஸ் 18 மைனஸ் 18 நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 12 மைனஸ் கே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பேர் பண்ண போகிறோம், கே கூட பேர் பண்ண போகிறோம். இந்த பக்கம் minus 3k, இது இந்த பக்கம் வர்றச்சே நமக்கு இங்கே என்ன வருதுன்னா இங்கே minus 1k இருக்கிறது, இங்கே வர்றச்சே ப்ளஸ் 1kவா நமக்கு மாறும். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 12. இந்த +2 இந்த பக்கம் நம்ம அனுப்புறச்சு -2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 rupees கடன் இருக்குது, 1 rupee நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ -2k இஸ் ஈக்குவல் டு 12 minus 10, சாரி 12 minus 2 10 ஆன்சர் நமக்கு வருது இல்லையா. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் நமக்கு.
இது ஆஸ் யூஷுவல் நல்லா தெரியுங்கிறவங்க என்ன பண்ணுவோம், 10 இந்த மல்டிப்ளைல இருக்குது இங்கே வர்றச்சு நமக்கு என்னதான் மாறும்னா டிவைடுக்கு வரும். ஸோ அப்போ k இஸ் ஈக்குவல் டு -5. இப்போ நமக்கு டிவிஷன் தெரியாதுன்னா ஈஸியாக ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன பண்ணலாம்னா, நம்ம 2 பேர் இருக்கிறோம், 10 rupees இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ருபீஸ் ஷேர் வைப்போம் அப்படின்னா 5 rupees. அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குன்னா ஆன்சரில் கண்டிப்பாக மைனஸ் வரும். 2 மைனஸ் இருந்ததுன்னா அது ப்ளஸ் ஆகிடும். நம்ம இங்கே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். ஒரு மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு -5. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது நம்ம எக்ஸசைஸ் 1.3, 1.4 அண்ட் 1.5 உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஃபார் மோர் எஜுகேஷனல் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் கிராப்ஸ் முரசு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.